நீல நிற கட்டு வரியன் பாம்பு ஒன்று கடிச்சிருச்சுன்னு சொல்லி மருத்துவமனையில் ஒருத்தவங்கள அனுமதிச்சிருக்காங்கன்னு சமீபத்தில் இந்த செய்தியை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த செய்தி முழுவதுமே தவறான தகவல் தான் பரப்பப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல நீல நிறத்தில் உள்ள கட்டு வரியன் பாம்புகளே கிடையாது. இந்த செய்தியில உள்ள புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பாம்பு கட்டு வரியன் பாம்புகள்ல ஒரு வகை தான். ஆனா இந்த வகை கட்டு வரியன் பாம்பு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடங்கள்லையுமே இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளிலையும் இந்த பாம்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எங்கேயுமே இந்த பாம்பு பதிவு செய்யப்படல. ஆனா இதை செய்தியில போட்டு தவறா பகிர்ந்திருக்காங்க. அனைத்து செய்திகள்லையுமே கடிச்ச பாம்பை கையோட கொண்டு வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா பாம்போட புகைப்படத்தை போடவே இல்லை. ஆனா பரப்பின தகவல் எல்லாமே நீல நிற கட்டுவிரியன்னு பரப்பியிருக்காங்க. இளநீல நிறம் கொண்ட வித்தியாசமான பாம்பு தீண்டி விட்டது. கடைசியா எனக்கு ஒரே ஒரு செய்தியில இருந்து மட்டும்தான் பாம்போட புகைப்படங்கள் கிடைச்சது. அதுலயுமே கட்டுவரியன் பாம்புன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 நாள் வேலை செய்த பெண்ணை பாம்பு கடித்த நிலையில் பாம்புடன் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சித்ரா என்ற பெண் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது கட்டுவிரியான் பாம்பு அவரை கடித்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சித்ராவை கடித்த பாம்பை உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்களே இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த பாம்பு என்ன நீல நிறத்திலேயா இருக்கு? அப்ப எந்த ஒரு செய்தி ஊடகங்களுமே பாம்பை பார்த்து உறுதிப்படுத்தாம வந்த தவறான தகவலை தவறாவே பகிர்ந்திருக்காங்க. இவங்களை கடிச்ச பாம்பு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் குழிவிரியன் பாம்பு. இந்த மூங்கில் குழிவிரியன் பாம்புகளை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த பாம்புகளை நம்ம ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். மலைப்பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும்னு. அதே மாதிரி இந்த பாம்பு கடி விபத்து ஏற்படுவதும் ரொம்ப அரிது தான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதான் முதலாக கேள்விப்படுறேன் ஒருத்தவங்களை இந்த பாம்பு கடிச்சிருக்குன்றதையே. அவ்வளவு அரிதான பாம்பு இவங்களை எப்படி கடிச்சிச்சுன்னா, இவங்க வசிக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் பக்கத்தில் இருக்கு போல. அந்த இடங்கள் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில வர்றது. இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நிறைய மலைகள் இருக்குன்றதுனால இந்த பாம்புகளோட வாழ்விடமே மலைகளும் மலையடிவாரங்களும் தான். அந்த மாதிரி இடங்கள்லயுமே இந்த பாம்புகள் ரொம்ப அரிதாதான் தென்படும். எப்படியோ எதிர்பாராம இவங்களை கடிச்சிருக்கு. இந்த பாம்பு நஞ்சுள்ள பாம்பாகவே இருந்தாலும் மருத்துவமனைக்கு இவங்க கொண்டு போயிட்டனால கண்டிப்பா சிகிச்சை பெற்று இவங்க குணமடைஞ்சிடலாம். தயவு செய்து செய்தி ஊடகங்கள் இந்த மாதிரி தவறான தகவல்களை மக்களுக்கு பரப்பாதீங்க. நம்மளும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும். மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கணும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.